முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட அமிர்தத்தினால கோபமடைஞ்ச அசுரர்கள் அமிர்த கலசத்தில் இருந்து அமிர்தங்கள் அசுரர்கள் கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க பிரம்மனையும் சிவனையும் நோக்கி தவம் இருந்தாங்க. அப்போது பிரம்மன்கிட்டையும் சிவன்கிட்டையும் அதீத விசேஷமான வரங்களை பெற்றாங்க. இதை வச்சு தேவர்களை அசுரர்கள் அடிமைப்படுத்த நினைச்சாங்க. அப்போது அசுரர்கள் தேவர்களை ரொம்பவே கொடுமை பண்ணாங்க, ரொம்பவே அடிமையாக்கி அவங்களுக்கு எல்லா வகையிலையும் பிரச்சனைகள் கொடுத்தாங்க. பிரச்சனைகளையும் வலிகளையும் தாங்க முடியாத தேவர்கள் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு கிட்ட போய் சரணடைஞ்சாங்க. அப்போ மகாவிஷ்ணு கிட்ட தன்னை தேவர்கள் அசுரர்கள் கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேண்டிக்கிட்டாங்க. அசுரர்களோட வருத்தத்தையும் அவங்களோட கஷ்டத்தையும் பார்த்த மகாவிஷ்ணு அசுரர்களை எதிர்த்து தேவர்களுக்காக 16,000 வருஷம் அசுரர்கள்கிட்ட போராடினார். இப்படி போர் பண்ணி தேவர்களை காப்பாற்றின மகாவிஷ்ணு தேவர்களாலேயே கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியுமா? அப்படி தேவர்கள் எதுக்காக மகாவிஷ்ணுவை கொன்னாங்க, அதனால என்ன நடந்துச்சு, மகாவிஷ்ணுக்கும் இறப்புன்ற ஒன்று இருக்கா அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அசுரர்கள் கிட்ட இருந்தும் அரக்கர்கள் கிட்ட இருந்தும் தன்னை காப்பாற்றிக்கணும்னு முடிவு பண்ண தேவர்கள் ஒரு விசேஷமான யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. யாகத்தில் வெற்றி அடையணும் அப்படின்னா யாகங்களுக்கு தலைவனான ஸ்ரீ மகாவிஷ்ணு கிட்ட அனுமதியும் ஆசீர்வாதமும் வாங்கணும்னு முடிவு பண்ணாங்க. மகாவிஷ்ணுவை தேடி தேவர்கள் எல்லாமே வைகுண்டத்துக்கு போகிறப்போ அங்கே மகாவிஷ்ணு இல்லை. அப்போ மகாவிஷ்ணு எங்கே அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு தேவர்களுக்கு பண்ண சத்தியத்தினால மகாவிஷ்ணு 16,000 வருஷம் அசுரர்கள் எடுத்து போர் பண்ணிட்டு இருந்தார். அப்படி போர் பண்ணிட்டு இருந்த மகாவிஷ்ணு போர்க்களத்திலே ரொம்பவுமே களைப்படைஞ்சார். அதனால் அவர் அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவரோட வில்ல ஒரு நுனியை பூமியிலையும் இன்னொரு நுனியை தன் தலைக்கும் முட்டு கொடுத்து தூங்கிட்டு இருந்தார். இதை பார்த்த தேவர்கள் மகாவிஷ்ணு இப்படி தூங்கிட்டு இருக்காரு, இப்போ எப்படி எழுப்புறது, இவர் எழுப்பலை அப்படின்னா நம்ம யாகங்களை செஞ்சு முடிக்க முடியாதுன்னு ரொம்பமா குழம்பிட்டு இருந்தாங்க. அதில் சில தேவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மகாவிஷ்ணுவோட தூக்கத்தை கலைக்கிறது ரொம்பவே பாவம், ஏன்னா அவர் நமக்காக போர் பண்ணி அவர் களைப்படைந்து தூங்கிட்டு இருக்காரு, அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம அவர் எழுப்பணும் அப்படின்னா அது மிகப்பெரிய பாவத்தில் போய் சேரும் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம பண்ண போகிற யாகம் எல்லாருக்குமே நன்மையை கொடுக்கக்கூடியது தானே, அப்படிங்கிறப்ப மகாவிஷ்ணுவோட தூக்கத்தை கலைக்கிறது தப்பு கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி ரெண்டு பேரும் ரெண்டு விதமாக பேசிகிட்டு இருந்ததை பார்த்து எல்லாருமே ரொம்பவே குழப்பம் அடைஞ்சாங்க. இந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அவங்க சிவன் கிட்ட போய் கேட்டாங்க. அப்போ சிவன் என்ன சொன்னார் அப்படின்னா, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, மகாவிஷ்ணுவோட தூக்கத்தை நம்ம போய் எழுப்புனாலும் தப்பு, அவர் தூக்கத்தை கலைக்கிற மாதிரி நம்ம எந்த விதமும் பண்ணக்கூடாது, அதுதான் ரொம்ப பெரிய தப்பு, ரொம்ப பெரிய பாவமாக இருக்கும், ஆனால் அவரை எழுப்புறதுக்கு இன்னொரு வழி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சிவன் சொல்ல ஆரம்பித்தார். சிவன் சொல்கிறத கேட்டு இந்திரன் ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிவனும் சொன்னார். அப்படி என்ன வேலை அப்படின்னா, இந்திரன் கரையான உருவெடுத்து மகாவிஷ்ணுவோட வில்ல அரிக்கணும் அப்படின்னு சொல்லி சிவன் சொல்கிறப்போ இந்திரன் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இப்படி பண்ணலை அப்படின்னா விஷ்ணுவை கண்டிப்பாக எழுப்பவே முடியாது, ஏன்னா அவர் 16,000 வருஷம் போர் பண்ண களைப்பில் அவர் தூங்கிட்டு இருக்காரு, அவர் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எந்திரிப்பாருன்னு கூட நமக்கு தெரியாது, அப்படிங்கிறப்போ நீ வில்ல கரையான மாதிரி அரிச்ச அப்படின்னா வில்லோட நுனி உடையும், அது உடையிறப்போ வில்லு நேராக எழும்பி நிற்கும், எழும்பி நிற்கிறப்போ மகாவிஷ்ணு கண்டிப்பாக தூக்கத்தில் எந்திரிச்சுவார் அப்படின்னு சொல்லி சிவன் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இதை கேட்ட இந்திரனும் சரி நமக்கு வேறு வழி இல்லை போல அப்படின்னு சொல்லி ஒரு கரையான மாதிரி அந்த வில்லை அரிக்கிறாரு. அந்த வில்லை அரிக்க 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 வில்லு உடையுது. உடஞ்ச உடனே வில்லோட ஒரு பக்கம் நேராக ஆகும். நேராக ஆகிறப்ப தான் ஒரு பெரிய விஷயம் நடக்குது. அவங்க பண்ண ஒரு சின்ன தப்புனால அவங்க பார்க்க போகிற பேரழிவுமே அதுதான். தேவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்கள காக்கிறதுக்கு முதல்ல ஓடி வருது காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு. அப்படி இந்திரன் பண்ண ஒரு சின்ன விஷயத்தினால அந்த வில்லு நேராகிறப்போ அது விஷ்ணுவை மட்டும் எழுப்பலை, அந்த நேராகிறப்போ அது கத்தி மாதிரி மாறி விஷ்ணுவோட தலையவே சீவிருச்சு. இதை பார்த்த உடனே தேவர்கள் எல்லாமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. என்னடா இது, நம்ம யாகம் பண்ண வந்த இடத்துல, நம்ம யாகத்துக்கு அனுமதி வாங்க இடத்துல இன்னைக்கு நம்மளோட அப்பாவான நம்மளை காக்கும் கடவுளான விஷ்ணுவே நம்ம கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூக்குரலிட்டு அழுகுறாங்க. இவர் நமக்காக இறந்துருந்தா கூட பரவாயில்ல, நம்மளால இறந்துட்டாரே, நம்மளை காப்பாற்ற வந்த இந்த இறைவன் நம்மளாலே கொல்லப்பட்டாரே, இவர் எப்படி நம்ம நம்ம மீட்டெடுக்கிறது, இதை மீட்டெடுக்கிற சக்தி நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லா தேவர்களும் அழுகிறத பார்த்து பிரம்மன் ஓடோடி வராரு. என்னப்பா பிரச்சனை, ஏன் தேவர் எல்லாமே அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே பார்க்குறப்ப தெரியுது தலை வேற உடல் வேறையா பிரிஞ்சு இருக்கிற மகாவிஷ்ணுவை பார்த்து உடஞ்சி போகிறாரு பிரம்மன். தான் சொன்ன ஒரு சின்ன ஐடியானால ஒரு உதவி நடக்கும்னு நினச்ச சிவனுமே அங்கே நொறுங்கி போகிறாரு. என்னடா இது, உடல் உறவும் பெற்ற எல்லாருக்குமே ஒரு அழிவுன்றது ஒன்று இருக்குது, ஆனால் அதுக்காக நம்மளால் மகாவிஷ்ணு இறந்துட்டாரு, இந்த பாவத்தை நான் எங்கே போய் கழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மனம் வருந்திட்டு இருக்கப்போ பிரம்மன் ஒரு உபாயம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, உடல் உருவம் பெற்ற எல்லாருக்குமே அழிவுன்னு ஒன்று இருக்குது,
மகாவிஷ்ணுவுக்கு அழிவுன்றது கிடையாது. இருந்துமே அவர் தலை தனியாக துண்டாக்கி அந்த தலை வந்து கடலுக்குள்ளே விழுந்து எங்கே போச்சுன்னு கூட தெரியாத அளவுக்கு அது மறைஞ்சு போயிருக்கு அப்படின்னா இது ஏதோ காரணத்தினால தான் நடந்திருக்கும். இந்த காரணத்தை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மகாவிஷ்ணுவை நம்ம திரும்ப கொண்டு வரலாம். ஆனால் மகாவிஷ்ணுவுக்கு உயிர் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட சக்தி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மன் கையை விரிக்கிறாரு. தேவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு வந்து காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. தேவர்கள் பண்ண ஒரு சின்ன தப்புனால மகாவிஷ்ணுவோட தலை துண்டாக்கி இன்னைக்கு மகாவிஷ்ணுவே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்ததுக்கப்புறம் தேவர்கள் வந்து மனசு உடஞ்சி அவ்வளோதான் இனி தேவலோகம் அழிவுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு உடஞ்சி அழுதுட்டு இருந்தாங்க. படைக்கும் கடவுளான பிரம்மாவுமே வந்து மகாவிஷ்ணுவை திரும்ப உயிர் பெற்று வர அளவுக்கு எனக்கு சக்தி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கடைசி நம்பிக்கையாக இருந்தவர் கையை விரிச்சிட்டாரு. இப்போ தேவர்களுக்கு வந்து மகாவிஷ்ணு உபாதி பண்ணுவாரா? மகாவிஷ்ணுவுக்கு உண்மையிலே வந்து அழிவுங்கிறது ஒண்ணு இருக்கா? எதனால மகாவிஷ்ணுவோட தலை துண்டாக்கப்பட்டுச்சு? மகாவிஷ்ணுவுக்கே இறப்புன்னு ஒண்ணு இருக்கா? அப்படின்னு பல கேள்விகளோட நம்ம இருப்போம். இந்த கேள்விகளுக்குள்ள தான் உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னா, நம்மளோட அடுத்து வர வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க.